ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரிங்க லாஸ்ட் ஜோன் நம்ம சேனல் மட்டும் தான் இருக்காரு. இந்த மேட்ச் நம்ம போயா போட்டா இல்லை சாப்பிட்டு பிடிச்சாச்சு கிராண்ட் மாஸ்டர் தொட்டுருவோம். சரி போயா போட்டா கொஞ்சம் மாசா இருக்குமே சேனல் வெயிட் பண்ணி யாரா போயா போறான்னு சொல்லுவேன். நான்லாம் வேற லெவல் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா வெளியே போனால் அவள் தான் கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் காட்டணும், சும்மா வேற மாதிரி தாறுமாறு தகவல் ஜோர் பண்ணலாம். நான் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இங்கே வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க கரீனா. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அது நம்ம சேனல் ஜோன் சொல்ல பண்ணியிருப்பாரு. அதை பாருங்க. எங்கிட்ட பார்த்தா 5-4 சூப்பர் தானே இருக்குது. போயா வரலாம் கஷ்டம், ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணு சொல்லிட்டான். அவனும் சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பேர் 2 பேர் இருக்கானுங்க. நம்ம டீமேட் ஒருத்தர் தான் 4 சூப்பர் மீட் வச்சிருக்கான், 4-5. அவனுக்கு கண்ணை 3 சுத்த ஆரம்பிச்சிட்டான். சும்மா தாறுமாறு நல்லா செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது வரையும் தெரியாது கரன் இந்த ட்விஸ்ட் கொடுப்பாங்க. வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். டக்குன்னு பார்த்து 2 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. வேற மாதிரி கைஸ் போயா அடிச்சாச்சு. சும்மா தாறுமாறு தக்காளி சோறு போயாச்சு. வெளியே போய் கிராண்ட் மாஸ்டர் தான் நினைப்பேன். சின்னசாமிலேருந்து காலைல வந்து சில்ல ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு போகிறோம் ப்ரோ, நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. அவெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கான். எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கோம் நாங்கள் 3-4 பேரும். ஆனால் வெளியே போய் பார்த்தா மாஸ்டர்ல தான் இருக்கு. என்னடா இது மாஸ்டர்ல விட்டுருக்கு. சரி நம்ம வெளியே போய் பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் காட்டாங்க. முன்னாடி பக்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா மாஸ்டர் தான். டேய் உள்ளது ஆடி ஒரு வாட்டி அமாசி ஒரு வாட்டி தான். அது பிடிச்சி பிளாக் லிஸ்ட்டை போட்டுவிட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் தெரியல.